அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்கள் நலனுக்காக இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களினால் சூர் ஊதப்பட்டு விட்டால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே அழிந்துவிடும். ஏன் மனிதர்களோ ஜின்களோ மலக்குகளோ எதுவுமே உயிருடன் இருக்காது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், ஜிப்ரீல், இஸ்ராஃபீல், மீகாயில், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவர்கள் நால்வரையும் தவிர மற்றவை அனைத்துமே அழிந்துவிடும். சூர் ஊதப்பட்டு அனைத்துமே அழிந்ததன் பின்னர் இந்த நால்வரும் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜஅலின் முன் நிற்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் அஸ்ஸ வ ஜஅல் மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்பான், யார் மீதம்? உடனே மலக்குல் மௌத் கூறுவார்கள், யா அல்லாஹ், மரணத்திற்கு அப்பாற்பட்ட நித்திய ஜீவனான நீ, உன் அடிமையான நான், உன் அடிமை ஜிப்ரீல், உன் அடிமை மீகாயில், உன் அடிமையான இஸ்ராஃபீலும் இருக்கிறார்கள் என்பார். அல்லாஹ் கூறுவான், மீகாயிலின் உயிரை பறித்து விடுங்கள். எனவே மீகாயிலின் உயிர் பறிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் கேட்பான், யார் மீதம்? உடனே மலக்குல் மௌத் கூறுவார்கள், யா அல்லாஹ், நித்திய ஜீவனான நீ, உன் அடிமையான நான், உன் அடிமை ஜிப்ரீல், உன் அடிமை இஸ்ராஃபீலும் இருக்கிறார்கள் என்பார். அல்லாஹ் கூறுவான், இஸ்ராஃபீலின் உயிரை பறித்து விடுங்கள். எனவே இஸ்ராஃபீலின் உயிர் பறிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் கேட்பான், யார் மீதம்? உடனே மலக்குல் மௌத் கூறுவார்கள், யா அல்லாஹ், உன் உயர்வான முகம், உன் அடிமைகளான ஜிப்ரீலும் நானும் இருக்கிறோம் என்பார்கள். அல்லாஹ் கூறுவான், ஜிப்ரீலின் உயிரை பறித்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் உயிர் பறிக்கப்படும் பொழுது அவர்களின் இரு சிறகுகளும் விரிந்த நிலையில் அல்லாஹ்வின் புகழை பாடிக்கொண்டு சுஜூதிலே மரணித்து விழுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்த நிலையில் மரணிப்பார். எனவே அல்லாஹ் மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்பான், யார் மீதம்? எனவே மலக்குல் மௌத் கூறுவார்கள், யா அல்லாஹ், உன் முன்னாடி எந்த சக்தியும் மற்ற, உன் முன் எதுவுமே இல்லாத உன் அடிமையான நானும் நீயும் இருக்கிறோம் என்பார்கள். ஆகவே ஒரு அறிவிப்பின்படி அல்லாஹ் மலக்குல் மௌத்திடம், உன் உயிரை நீயே பறித்துக்கொள் என கட்டளையிடுவான். எனவே மலக்குல் மௌத் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்திற்கு சென்று அவரின் உயிரை அவரே பறிக்க துவங்குவார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவம் எவ்வாறு வர்ணிக்கப்படுகின்றது எனில், அவர் அவருடைய உயிரை பறிக்க துவங்கும் போது ஒருவேளை மனிதர்கள் உயிருடன் இருந்திருந்தால் அவர் அலறும் சப்தத்தை கேட்டே மனிதர்கள் அதிர்ச்சியில் இறந்திருப்பார்கள் எனப்படுகிறது. இன்னும் மலக்குல் மௌத் கூறுவார், மரணம் இவ்வளவு பயங்கரமானது என்று எனக்கு முன்னரே தெரிந்திருந்தால் நன்னம்பிக்கையாளர்களின் உயிர்களை பறிக்கும் பொழுது நான் இன்னும் கவனமாக இருந்திருப்பேன் என்பார். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவது போல, அல்லாஹ்வின் முகத்தை தவிர அனைத்துமே அழிந்துவிடும். சுப்ஹானல்லாஹ், எப்படி அனைத்தும் துவங்கியதோ அப்படியே முடியும். பின்னர் அல்லாஹ் தன்னைத்தானே கேட்பான், இன்று ஆட்சி யாருடையது? அல்லாஹ் கூறுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளுபவனான அல்லாஹ்வுக்கே. பின்னர் 40 காலத்திற்கு பிறகு இரண்டாவது சூர் ஊதப்பட்டு அனைவரும் உயிர் தழுவார்கள். நான் ஏன் அதை காலங்கள் என்று கூறினேன் என்றால், அறிஞர்களுக்கிடையில் அது நாட்களா அல்லது மாதங்களா அல்லது வருடங்களா என்பதில் கருத்து வேறுபாடுகள் உள்ளன என்பதனாலே ஆகும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற இஸ்லாமிய படைப்புகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை லைக் செய்துவிட்டு உங்கள் சகோதரர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.